வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே கிடையாது. ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம். சித்ராவின் மாங்கல்ய பூஜை நல்லபடியாக முடிந்து கூடவே வேலு மேனகா இருவருக்கும் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைத்த சந்தோஷத்தில் மூழ்கினார்கள். ரத்தினம் சிரித்தபடி, சரி இப்போ மாப்பிள்ளைக்கு மாலை போடலாம் என்றார். பிரபு மெதுவாக சித்ராவின் முன்னால் வந்து நின்றான். சித்ராவின் கண்களில் அழகிய பயம், மகிழ்ச்சி கலந்திருந்தது. கற்பகம் அவர்களை சுற்றி நின்று மெல்ல மாலையை பிடித்து கொண்டாள். மேனகா சற்று பின்னால் நின்று அந்த அழகிய தருணத்தை ரசித்தாள். மாலை பரிமாற்றம் முடிந்து அனைவரும் கோவிலில் ஒரு இடத்தில் வந்து அமர்ந்தார்கள். அனைவரும் ஜோடி ஜோடியாக சாமி கும்பிட்டதை பார்த்த குழலிக்கு மனதில் ஒரு ஏக்கம், விஜயன் ஞாபகம் வந்துவிட்டது. கடவுளே, எங்க வீட்டில் எங்க காதலையும் இப்படி ஏத்துக்கிட்டா எதிர்காலத்துல நாங்களும் இப்படி சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. இந்நேரம் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல என்று சிந்தித்து கொண்டு அவளும் மெல்லிய புன்னகையோடு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். கோவிலில் நடந்த ஆசீர்வாத பூஜைக்கு பிறகு முழு குடும்பமும் வீடு நோக்கி கிளம்ப தயாரானார்கள். அந்த நேரத்தில் மேனகா முதல் முறையாக கற்பகத்தின் பக்கத்தில் நடக்க துணிந்தாள். கற்பகம் அவதை கவனித்தாலும் எதுவும் சொல்லாமல் கண்ணின் ஓரத்தால் மட்டும் பார்த்தாள். ரத்தினம் அதை அப்படியே ரசித்தார். கோவிலில் பூஜை முடிந்து வெளியே வரும்போது அனைவரும் பிரசாதம் வாங்கி கொண்டிருந்தார்கள். மணி ஓசை மெதுவாக அடங்கியது. ஆனால் மனசுகளுக்குள் எழுந்த ஒளி மட்டும் இன்னும் நின்று விடவில்லை. மேனகா கோவிலை விட்டு வெளியே வந்த பின் கற்பகத்தின் பின்னாலேயே நின்று மெதுவாக கைகளை கூப்பி சாமியை வணங்கினாள். அவளின் கண்களில் ஒரு நன்றியும் அதே நேரத்தில் ஒரு வேண்டுதலும் இருந்தது. இந்த அம்மாவோட மனசுல எனக்கு ஒரு இடம் கிடைக்கணும் கடவுளே என்று. அந்த நேரம் கையில் இருந்த குங்குமத்தை வேலு மேனகாவின் நெற்றியில் வைத்தவன், எல்லாம் சரியாயிடும், நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத, என்ன யோசனை என்றான் அவன். அவன் செய்கை மேனகாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. கடவுளின் ஆசீர்வாதம் நேரடியாக கிடைத்தது போல் அவள் உணர்ந்தாள். கற்பகம் அதையும் கவனித்தாள். எதுவும் பேசவில்லை. ஆனால் அந்த அமைதி முன்னால் இருந்த கடின அமைதி இல்லை. முகத்தில் சற்று சாந்தம் தெரிந்தது. கோவிலை விட்டு வெளியேறி காருக்கு சென்ற அந்த நேரம் சித்ரா மேனகாவின் அருகில் வந்து, அண்ணி அண்ணி என்கிற நாத்தனாரே, பூஜை சூப்பரா இருந்ததில்ல என்று கிசுகிசுத்தாள். மேனகா சிரித்தபடி, ஆமா சித்ரா, என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் இதுவாத்தான் இருக்கும் என்றாள். பக்கத்தில் நின்ற கற்பகம் அதை கேட்டுவிட்டாள். அவள் முகத்தில் ஒரு சிறிய அதிர்ச்சி. என்னால்தான் அவளுக்கு இவ்வளவு முக்கியமா போச்சா இந்த பூஜை என்ற எண்ணம் அவள் மனதில் ஓடியது. சரி, நான் அப்படியே கிளம்புறேன், எல்லாரும் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க என்றான் பிரபு. மாப்பிள்ள, மதிய வீட்டில் சமைக்கிறேன், நீங்க கண்டிப்பா வரணும். செந்தில், நீயும் வாப்பா என்றாள் கற்பகம். சரிம்மா, சாப்பாடு போடுறீங்கல்ல, கண்டிப்பா நான் இப்பவே உங்க கூட வந்துடுறேன். உங்க கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே என்றான் செந்தில். அனைவரும் சிரித்தார்கள். இல்லத்த, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் இவனை கூட்டிட்டு நாங்க 2 பேரும் மதியம் இங்க வந்துடுறோம் என்றான் பிரபு. சரிங்க மாப்பிள்ள, அப்போ நீங்க வாங்க, நாங்க முன்னாடி கிளம்புறோம், போய் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ரத்தினம் அனைவரையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினார். காரில் கற்பகம் மேனகாவின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் வழியில் அமைதியாக இருந்தாலும் கற்பகத்தின் மனதில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்திருந்தது. காரில் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தாலும் கற்பகம் மட்டும் சாளரத்தின் வழியே வெளியே பார்த்தபடி தன் எண்ணங்களோடு தனியாக பயணித்தாள். வேலு ஓரிரு முறை அம்மாவை பார்த்து பேச முயன்றான். ஆனால் அவள் கண்டும் காணாதது போல் அமைதியாகவே இருந்தாள். மேனகா அதை கவனித்தாள். இந்த அமைதி கோபமா இல்லை யோசனையா என்று அவளுக்கே புரியவில்லை. வீட்டுக்குள் நுழைந்ததும் எல்லோரும் அவரவர் வேலையில் மூழ்கினார்கள். கற்பகம் நேராக சமையலறைக்குள் சென்றாள். மேனகா சிறிது தயக்கத்துடன் பின்னாலேயே வந்தாள்.
அம்மா, காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து நிறைய வேலை பார்த்தீங்க. கோவில்லையும் ரொம்ப கூட்டமாக இருந்தது. நீங்கள் களைப்பாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு காஃபி போடட்டுமா என்று மெதுவாக கேட்டாள். அந்த அம்மா என்ற சொல்லில் கற்பகம் சற்று அமைதியாய் நின்றாள். முந்தைய நாள் அந்த வார்த்தை அவளுக்கு சுமையாக இருந்தது. ஆனால் இப்போது அதில் ஒரு பாசத்தின் நிழல் இருந்தது. சரி போடு என்று சுருக்கமாக சொன்னாள் கற்பகம். அந்த 2 வார்த்தைகளும் மேனகாவுக்கு பெரிய வெகுமதி. அவள் கவனமாக காஃபி போட்டாள். கிண்ணத்தை கற்பகத்தின் கையில் கொடுத்தபோது அவள் விரல்கள் சற்றே நடுங்கின. கற்பகம் அதையும் கவனித்தாள். பயப்படாத, காஃபி நல்லா தான் இருக்கு என்று முதல் முறையாக சிறு கனிவோடு சொன்னாள் கற்பகம். அந்த நிமிடம் மேனகாவின் கண்கள் தானாக ஈரமானது. அம்மா, நீங்க தப்பா நினைச்சுக்கலனா மதிய விருந்துக்கு நானும் உங்களுக்கு உதவியா இருக்கலாமா என்று மீண்டும் மேனகா கற்பகத்திடம் கேட்க, கற்பகமோ தலையை மட்டும் அசைத்தாள். தடபுடலாக விருந்து ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருந்தது. மேனகாதான் கற்பகத்திற்கு பக்கபலமாக நின்று வேலைகளை செய்து கொடுத்தாள். மெல்ல மெல்ல கற்பகத்தின் மனதும் கரைய ஆரம்பித்தது. சமையல் வேலை முடிந்த பின், சரி சரி, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. எவ்வளவு நேரம்தான் ஒத்தக்கால்லே நிற்ப? எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு. உனக்கு இதெல்லாம் பழக்கமில்லாத வேலையா இருக்கும். எனக்காக ஏதோ செய்ததா நினைச்சு உடம்ப வருத்திக்காத போ என்று கற்பகம் சொல்ல, சரிம்மா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மேனகா. அவள் சென்றதும் அந்த இடத்திற்கு ரத்தினம் வந்தார். மேனகாவின் செய்கை எல்லாத்தையும் அவர் கவனித்து கொண்டுதான் இருந்தார். என்ன கற்பகம், மருமக இப்பவே உனக்கு மாங்குன்னு வேலை செய்யறா? ரொம்ப பொறுப்பான பொண்ணா வேற தெரியுறா. நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு பொண்ணு மருமகளா அமைஞ்சிருப்பாளான்னு தெரியல. இன்னும் ஏன் உனக்கு இந்த தயக்கம்? நேரடியா நீயே அவகிட்ட போய், நீ தான் இந்த வீட்டு மருமக, எனக்கு இதுல விருப்பம்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னா அவளும் சந்தோஷப்படுவாள்ல, உன் பையனும் சந்தோஷப்படுவான். ஏன் இப்படி ஆளுக்காலும் ஒரு பக்கம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நல்லது நடக்கிற வீட்டில் என்று ரத்தினம் கேட்க, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போய் உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எனக்கு புத்த சொல்ல வந்துடுவீங்களே, எப்படா நேரம் கிடைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா உடனே உள்ள புகுந்து கருத்து சொல்ல வேண்டியது என்று கடுப்பாக பேசினாள் கற்பகம். அது சரி, என்ன பண்ணினாலும் நாய் வாழ நிமித்தவா முடியும்? எனக்கு வேலை இருக்குமா, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தார் ரத்தினம். யாரை பார்த்து நாயின்னு சொல்றீங்க என்று கற்பகம் சத்தமிட, உன்னைய சொல்லலம்மா, பொதுவா பழமொழி சொன்னேன் என்று பயத்தில் வெளியே வந்து விட்டார் ரத்தினம். உனக்கு மனசு மாறிடுச்சு, அதை வெளியில சொல்றத கௌரவ குறிச்செல்லாம் நினைக்கிற. எங்கே போயிட போற? எங்கே சுத்தினாலும் இங்கே தானே இருந்தாகணும் என்று நினைத்து கொண்டு சென்றார் அவர். சிறிது நேரத்தில் பிரபுவும் செந்திலும் வீட்டிற்கு வந்தார்கள். வரும்போது கையில் ஒரு புடவையும் வாங்கி கொண்டு வந்தார்கள். வாங்க மாப்பிள, பாப்பா செந்தில், சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னங்க, போய் தலைவாழை இலை வெட்டிட்டு வாங்க, சாப்பாடு பரிமாறலாம் என்றாள் கற்பகம். இதோ சாப்பிடலாத்த, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஆமா, மேனகா எங்க என்றான் பிரபு. அந்த பொண்ணுதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு கற்பகத்துக்கு உதவியா விருந்து ரெடி பண்ணுச்சு. டயர்டா இருக்குன்னு கொஞ்ச நேரம் படுத்துக்க சொல்லியிருக்கேன்பா என்றார் ரத்தினம். என்ன விஷயம் மச்சான், நான் வேணும்னா கூப்பிடட்டா என்றான் வேலு. பரவாயில்ல மச்சான், எழுந்ததுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் என்றான் பிரபு. அந்த நேரம் மேனகாவே எழுந்து வந்து விட்டாள். இதோ அண்ணியே வந்தாச்சு என்றாள் குழலி. ஏன், என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்க்குறீங்க என்று மேனகா கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள். ஒன்றும் இல்லம்மா, இப்படி வா, இந்தா என்று பிரபு அந்த புடவையை அவள் கையில் கொடுத்தான். என்னண்ணா இது என்று மேனகா கேட்க, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என் கல்யாணத்துக்காக எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ஆனால் எனக்குன்னு உரிமையா எந்த உறவும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனால் இப்போ என் தங்கச்சி நீ வந்துட்டியே, அதான் போய் உனக்காக புடவை எடுத்துட்டு வந்தோம். பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு என்றான் பிரபு. மேனகாவின் கண்கள் கலங்கி வடிந்தது. அண்ணா, புடவையை பிரித்து பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குன்னு இந்த மாதிரி உரிமையாக செய்ய எந்த உறவும் இது வரைக்கும் இருந்ததில்லை. இப்போ நீங்கள் நீ உங்கள் தங்கச்சியாக நினச்சி எடுத்து கொடுக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிண்ணா.
என்று மேனகா மனமுருகி பேசினாள். நன்றியெல்லாம் சொல்லி என்னை அந்நியமாக்கிடாதம்மா. இனிமேல் நீ தான் எனக்கு தங்கச்சி, நான் தான் உனக்கு அண்ணன். யார் நினச்சாலும் இதை மாற்ற முடியாது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லாரும் சாப்பிடலாமா என்று பிரபு கேட்க, ஆமாம், எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடலாம் என்றான் வேலு. நிறைந்த மனதுடன் கற்பகம் அனைவரையும் உட்கார வைத்து பரிமாறினாள். சித்ராவின் கல்யாணத்துக்காக பெண்கள் சிலர் வீட்டிற்கு வந்திருந்தனர். கலகலப்பான சிரிப்பும் பேச்சும் கல்யாண வீடே களை கட்டியது. அந்த கூட்டத்துக்குள் மேனகா ஓரமாக நின்று உதவி செய்தாள். எங்கும் முன்னால் வரவில்லை, யாரிடமும் அதிகமாக பேசவில்லை. அதை கற்பகம் கவனித்து கொண்டே இருந்தாள். ஒரு பெண் கூட்டத்தில் கேட்டாள், ஆமா, இந்த பொண்ணு யாரு என்று. கற்பகம் ஒரு நொடி தயங்கினாள். அடுத்த நொடி, அது எங்க வீட்டு என்று ஏதோ சொல்ல நினைக்கும் போது அந்த பெண், ஓ, குழலியோட ஃப்ரெண்டா, கல்யாணத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்காளா, நல்ல பொண்ணா இருக்கு, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுது என்று அந்த பெண் அவளை பாராட்டினாள். கற்பகமும் வேறு வழி இல்லாமல் தலையை ஆட்டி வைத்தாள். கற்பகம் மேனகாவின் அருகில் வந்து, நீ சமையலறையில நல்லா உதவின என்று திடீரென சொன்னாள். மேனகா ஆச்சரியமாக திரும்பி பார்த்தாள். அம்மா, நான் சரியா செஞ்சேனா என்று மெதுவாக சிரித்தாள். அந்த சிறிய உரையாடல் இருவருக்கும் இடையேயான ஒரு அன்பை வெளிப்படுத்தியது. அந்த வார்த்தை வீட்டுக்குள்ளே மட்டுமில்லை, மேனகாவின் மனசுக்குள்ளும் முழங்கியது. மேனகா அந்த இடத்திலேயே தலை குனிந்து நின்றாள். ஏனென்று தெரியாமல் கண்களில் கண்ணீர் சுரந்தது. வேலு மெதுவாக மேனகாவின் அருகில் வந்து நின்று, என்னடி, அம்மா இப்போ உன்னைய மருமகன்னு சொல்ல வந்தாங்க தெரியுமா என்றான். கேட்ட வேலு, அந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே நான் இவ்வளவு நாளாக காத்திருந்தேன். ஆனால் இந்த அம்மா அதுக்குள்ளே இடையில புகுந்து குழலியோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிடுச்சு என்றாள் மேனகா. அதே நேரம் அவர்கள் பின்னால் நின்று கொண்டிருந்த கற்பகம் அதை கேட்டுவிட்டாள். அப்படியே அவள் மெதுவாக உள்ளே சென்று கதவை மூடிக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள். இந்த பொண்ணு என் மகனை என்கிட்டேருந்து பிரிச்சிடுவாளோன்னு பயந்தேன். ஆனால் இவ என்னடானா என்னையத்தான் அம்மாவா தேடிக்கிட்டு இருக்கா என்று நினைத்தவுடன் கற்பகத்தின் கண்களில் முதல் முறையாக தன்னால் மறைக்க முடியாத கண்ணீர். சித்ரா, மேனகா, குழலி மூவரும் சேர்ந்து மாலை தேநீர் குடிக்க உட்கார்ந்தார்கள். சித்ரா மெதுவாக கேட்டாள், அண்ணி, வேலு அண்ணனும் நீங்களும் எப்படி லவ் பண்ணீங்க? எங்கள் அண்ணன் எப்போவுமே சிடு சிடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பான். அவன் எப்படி உங்களை லவ் பண்ணான்னு எனக்கு பெரிய சந்தேகம் அண்ணி என்றாள் அவள். மேனகா வெட்கப்பட்டு கொண்டு, அது அப்படி ஒன்றும் இல்லை. ஊரில் இருந்தப்போ ஒரு பிரச்சனையில் அவர் எனக்கு உதவி பண்ணினார். அதுலேருந்து எனக்கு தான் அவர் மேலே காதல் வந்துடுச்சு என்றாள் மேனகா. சித்ரா கண்களை கூசினாள். அப்போ யார் காதலை முதல்ல சொன்னது என்றாள். நான் தான் சொன்னேன் என்ற மேனகா, என்ன குழலி, நீ யாரையாவது காதலிக்கிறியா என்றாள். என்னையெல்லாம் யார் லவ் பண்ணுவாங்க, நான் யாரையும் லவ் பண்ணல என்றாள் குழலி. சித்ரா, மேனகா இருவரும் அவளை பார்த்து சிரித்தார்கள். உன்னைய மாதிரி பொண்ணு கிடைச்சா யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க குழலி. உனக்கு இன்னும் அந்த நேரம் வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ இன்னும் யாருக்கிட்டையும் சிக்கல என்றாள் மேனகா. குழலி கண்களை இமைத்தாள். அப்படியா நீ சொல்றீங்க? என்னோட ஆசை எங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணுங்கிறது மட்டும்தான் என்றாள் குழலி. அறைக்குள் இருந்த கற்பகத்தை தேடி ரத்தினம் உள்ளே வந்தார். என்ன கற்பகம், அவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு இங்கே வந்து உட்கார்ந்து அப்படி என்ன யோசனை என்றார். ஒன்றும் இல்லைங்க, அந்த மேனகா ரொம்ப பொறுமையா பேசுற ஆளு போல இருக்கா, அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றாள் கற்பகம். இதை யாரும் சொல்றது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மூஞ்சில வெறுப்பை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாலே, அவ சொல்றாளா என்றார் ரத்தினம். கற்பகம் முறைப்பது போல் முகத்தை சுருக்கினாள். என்ன கிண்டலா என்று. ரத்தினம் சிரித்தார். மனசு உருகிறது நல்ல விஷயம்தான் கற்பகம், வாழ்க்கையும் அதுதானே. பாசம் கட்டாயத்துல வராது, பொறுமையாலையும் புரிதலாலையும் மெல்ல மெல்ல மலரும். நீ மட்டும் என்ன அதுக்கு விதிவிலக்கா? சட்டுன்னு கோவத்தை தூக்கி போட்டு ஏத்துக்க சொன்னா எப்படி ஏத்துப்ப? அதுக்கும் நேரங்காலெல்லாம் வரணும்ல. உனக்கு மனசுக்குள்ள வந்துடுச்சு, வார்த்தையில தான் வரல. காத்துக்கிட்டு இருக்கே, இந்த கல்யாணம் முடிகிறதுக்குள்ள நீ மனசு கண்டிப்பா மாறுவேன்னு. வாமா மருமகளேன்னு நீயே மேனகாவை கூப்பிடுவ பாரு என்றார் ரத்தினம்.
அதற்கு எதிர்த்து பதில் வரும் என்று எதிர்பார்த்தார் அவர். ஆனால் எதையுமே பேசாமல் அமைதியாகவே உட்கார்ந்திருந்தாள் கற்பகம். சித்ராவின் கல்யாண கொண்டாட்டம் இனிதே ஆரம்பமானது. இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி.